அனைவருக்கும் மாலை வணக்கம். தற்போது டிட்வா புயல் காரணமாக மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டு இருக்கின்ற நிலையிலே அடுத்த கட்டமாக வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் சிறப்பு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் எதிர்வரும் 4ஆம் திகதியிலிருந்தே வடகிழக்கு பருவமழை படிப்படியாக ஆரம்பிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளார்கள். எனவே நாங்கள் இது தொடர்பாக மிகவும் அவதானமாக இருக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. தற்போது கூட புயல் கடந்த நிலையிலும் நமக்கு மிக மூட்டமான காலநிலை, பனியுடன் கூடிய காலநிலை காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இடைக்கிடையே மழையும் பெய்து கொண்டிருக்கின்றது. எனவே எதிர்வரும் 4ஆம் தேதியிலிருந்து வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இலங்கையினுடைய வடகிழக்கு பகுதிகள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். ஏனெனில் ஏற்கனவே கிடைக்கப்பட்ட மழைவீழ்ச்சி காரணமாக அதிகளவான நிலங்கள் ஈரமாக காணப்படுகின்றது. எனவே இந்த வடகிழக்கு பருவமழை வீழ்ச்சி நமக்கு கிடைக்குமாக இருந்தால் இது மேலும் எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இது தற்போது நாங்கள் 4ஆம் திகதியான நிலைமை காட்டப்பட்டிருக்கின்றது. இது ஒரு எதிர்வு கூறல். இதிலே மாற்றங்கள் ஏற்படலாம். இருந்த போதிலும் எங்களுடைய ஒரு முன் எச்சரிக்கையாக இந்த தகவல்களை நான் உங்களுக்கு வழங்குகின்றேன். எனவே எதிர்வரும் 4ஆம் திகதியிலிருந்து இந்த வடகிழக்கு பருவமழையினுடைய தாக்கம் ஆரம்பிக்கும் என்று குறிப்பிட்டிருக்கார்கள். எனவே இதன் மூலம் எதிர்வரும் நாட்களில் எங்களுக்கு ஒரு மழை உடன் கூடிய காலநிலை நிலவக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. எனவே மக்கள் இது தொடர்பாக மிகவும் அவதானமாக இருக்குமாறு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தங்களை கேட்டுக்கொள்கின்றது. நன்றி.